வணக்கங்க. இந்த வெயில் ரொம்ப இருக்கிறதுனால இந்த மண்பானை வாங்கியிருக்கேங்க. மண்பானை தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு. சில பேர்த்துக்கு இந்த மண்பானை தண்ணி வச்சு குடித்தா சளி பிடிச்சிக்கும். அதை தவிர்க்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த மண்பானையை முழுசாக முழுகிற அளவுக்கு 2 நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடணுங்க. தண்ணி ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு ஊற வச்சுட்டு அதை நல்லா ஒரு பானை நிறையா ஆகிற அளவுக்கு சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து வெளியே ஊற்றிடணுங்க. அதாவது பானையிலே கொதிக்க வைக்கணும் இல்லை, சுடுதண்ணி ஊற்றி வச்சு ஃபுல்லாக ஆறுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புதுசாக நம்ம தண்ணி வைக்கணுங்க. அதை கழுவுறதுக்கு நம்ம எலுமிச்சப்பழ தோல் இல்லைன்னா நம்ம தேங்காய் நார், இந்த ரெண்டையும் எது வேணால் பயன்படுத்திக்கலாங்க. கண்டிப்பாக லிக்விட்டோ இது ஸ்க்ரப்பரோ பயன்படுத்தவே கூடாதுங்க. மண்பானைக்கான அந்த துளைகள், நுண் துளைகளில் போய் உள்ள செட்டில்ட் ஆகிட்டு அது மண்பானைக்கான ஒரு இதையே பண்ணிடும். அதனால் கழுவும் போது எப்போவுமே கவனமாக இருங்க. இது மாதிரி நார் வச்சு கழுவிக்குங்க. கீழே மணல் வச்சுட்டு அந்த மணல் மேலே ஈர மணல் வச்சுட்டு அது மேலே அந்த பானையை எடுத்து வச்சிட்டோம்னா எப்போவுமே கொஞ்சம் நல்ல ஜிலிப்பாக இருக்குங்க. இந்த இந்த மாதிரி நம்ம பண்ணுற பானையில் முடிஞ்சால் சளி பிடிக்காதுங்க. உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு இதாக இருக்கும். நன்றிங்க.